ஹலோ மக்களே, எங்கள் கதைகள் சொல்லப்படும் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். மல்லம்மா 10வது அத்தியாயம் கேட்கலாமா? அண்ணனா பிறந்து அக்காவா மாறினவங்கண்ணா யூ மீன்? ஆமாப்பா, அவள் ஒரு திருநங்கை. எங்கள் வீட்டில் எனக்கு இதை சொன்னதே இல்லையே சாமி. அப்போது அன்னைக்கு என்னை பார்க்க வந்தது அவங்க தானா? என் அக்கா தான், ஆனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு அவளை தெரியாது. நீ ஒரே மகன்தான் உங்கள் வீட்டுக்கு. குழப்பமாக இருக்கே சாமி. ஒரு குழப்பமும் இல்லை அருண், எனக்கு புரியுது. முன்ஜென்மம் பற்றி சொல்கிறாரு, சரியா சாமி? ஆமாம் வாகினி, சரியா சொல்லிட்டேன் சாமி. தெளிவாக சொல்லுங்கள். சொல்கிறேன்ப்பா, இது உங்கள் இருவருக்கும் 3வது ஜென்மம். நீங்கள் இப்படி திருப்பி திருப்பி பிறக்கிறதுக்கும் காரணம் அவதான், மல்லம்மா தான். உங்களோட முதல் பிறவியில் உன் பேர் மோகினி, ஊரே மெச்சுற அழகினி. உங்கள் அப்பா பர்மாவில் பெரிய வியாபாரி. இந்த பையனோட பேர் சூரியசூடன். இவங்க ஜமீன்தார் குடும்பம். ஜமீன்தாராக இருந்தாலும் மக்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சுக்கிட்டு நல்ல பேரோட ஊர் மெச்ச வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மோகினியோட அப்பாவுக்கு உங்கள் ஊர் தான் பிறந்தகம். அதுலேயும் உங்கள் ஊரில் குடியிருக்கிற பெண் தெய்வம் மல்லம்மா மேலே அப்படி ஒரு பக்தி. ஏன்னா அவருக்கு கல்யாணமாகி 7 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை. வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை. சரி, நம்ம ஊர் தெய்வத்தை ஒரு தடவை வேண்டி பார்ப்போமேன்னு வேண்ட அதுக்கு கை மேலே பலன். ஒரே வருஷத்தில் நீ பிறந்த. அதனால் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் மல்லம்மாவுக்கு திருவிழா நடக்கும்போது மோகினியோட அப்பா தீ மிதித்து அம்மனுக்கு நன்றி சொல்லுவார். அப்படி ஒரு சமயம் உங்கள் ஊர் திருவிழாவுக்கு வந்திருந்த போது தான் சாமி சாமி சுந்தரம் பதற்றமாய் ஓடி வந்தார். என்ன சுந்தரம்? ஐயா, கற்பகம் அம்மாவை தோட்டத்தில் வச்சு பாம்பு கடிச்சிருச்சு. விஷ பாம்புங்க. காத்திருங்க, இதோ வரேன். வேகமாக எழுந்த பக்தவத்சலம் சுவாமிகள் அறையை விட்டு வெளியேறினார். சிறிது நேரம் மௌனமாக இருந்த வாகினியை மொபைல் அழைத்தது. ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. இப்போ நீ எங்கே இருக்க? சொன்னேன்ப்பா, ஃப்ரெண்டு வீட்டில். உண்மையை சொல்லு வாகினி. நீ யாரோ ஒரு பையன் கூட தாம்பரமில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் காரில் இருந்ததை என் ஃப்ரெண்டு பார்த்துருக்கான். அப்பா, அது அது நான் அருண் கூட வெளியே வந்திருக்கேன். வாகினி, என்ன முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அந்த பையன் கூட எதுக்கு? வாகினியின் கையில் இருந்த மொபைலை வாங்கிய அருண் ஹலோ என்றான். எதிர்முனை மௌனமாயிருக்க, அங்கிள், நானும் வாகினியும் பக்தவத்சல சுவாமிகள் ஆசிரமத்தில் தான் இருக்கோம். ஒருவேளை எங்கள் 2 பேருக்கும் கல்யாணமானால் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு தெளிவுபடுத்திக்கிறதுக்காக வந்தோம். ஆனால் இங்கே நிறைய மர்மங்கள் இருக்குது. நேரில் வந்து சொல்கிறேன் அங்கிள். சொல்லிட்டு போகலாம்னு தான் நினச்சோம். ஆனால் உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லாததால சொல்லலை. ஆன்ட்டி பயந்துருவாங்க, அதனால சொல்லலை. மதியம் 3 மணிக்குள்ளே உங்கள் முன்னாடி நிற்போம். பாய் அங்கிள். ஃபோனை கட் செய்தான். தேங்க்ஸ் அருண். ஆனால் அப்பா இன்னமும் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்க மாட்டார். இட்ஸ் ஓகே, விடுங்க, பார்த்துக்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? இந்த முன்ஜென்மம் மாதிரியான விஷயங்கள்லாம் கதையில் தான் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அருண் அமைதியாக இருக்கீங்க? இன்னமும் நம்பலையா நீங்கள்? நம்புகிறேன், ஆனால் நம்ம கல்யாணத்தை அவங்க ஏன் தடுக்க நினைக்கிறாங்க? அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தானே சாமிகள் கிட்ட வந்திருக்கோம். பொறுமையாக இருங்க, சொல்லுவார். அதே நேரத்தில் அந்த அறையில் ஏற்றப்பட்டிருந்த குத்து விளக்குகள் 2ம் சட்டென அணைந்தது. அங்கு தற்காலிகமாக இருள் சூழ்ந்தது. நேத்ரா வீடு. நேத்ரா நேத்ரா வா கயல். மல்லிகா நேத்ராவின் தோழியான கயலை வரவேற்றாள். ஆன்ட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆன்ட்டி. நேத்ரா இல்லையா? தலைவலின்னு தூங்குறா கண்ணாவோ? அப்படியா, சரிங்க ஆன்ட்டி. ஆன்ட்டி, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு ஆன்ட்டி. எனக்கு இருக்கிற ஒரே நல்ல ஃப்ரெண்ட் நேத்ரா தான். அவளை நேரில் கூப்பிடணுன்னு தான் நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் கயல். கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் வர்றோம், சரியா? உட்காருமா. காஃபி, டீ, என்ன சாப்பிட்றேன்? அதெல்லாம் வேணாமா ஆண்டி, இன்னும் நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். ஒன்றுமே சாப்பிடாம போனால் எப்படிம்மா? தண்ணியாச்சும் குடிச்சிட்டு போ எனக்காக. சரி கொடுங்க ஆண்டி. தண்ணீர் குடித்துவிட்டு பத்திரிகையை மல்லிகாவிடம் நீட்டி ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு கயல் கிளம்பினாள். பத்திரிகையை பிரித்து மல்லிகா பார்த்து கொண்டிருக்கும் போது மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் நேத்ரா. அம்மா அம்மா. என்னடி? எனக்கு மஷ்ரூம் பப்ஸ் வேணும். போய் செய். கையில் என்ன? கல்யாண பத்திரிக்கை. உன் ஃப்ரெண்டு கயலுக்கு அடுத்த மாதம் கல்யாணம். இப்போ தான் வந்து கொடுத்துட்டு போனான். கயல் வந்தாளா? ஏம்மா என்ன எழுப்பலை? அவளை பார்த்து எத்தனை நாளாச்சு தெரியுமா? உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நீ தானடி சொன்ன. அதுக்குன்னு மல்லிகா அவளை முறைக்க, சரி இன்விடேஷனை கொடு. அவள் கையில் இருந்து பிடுங்கினாள். பாடுறா, மாப்பிள்ளை நல்லா கலராக இருக்கானே. ஃபாரினில் வேலை பார்க்குறானா? நல்ல கம்பெனிமா இது. அப்படியா? சரி நல்லா இருந்தா சரிதானே. காக்கா மாதிரி இருப்பா. அவளுக்கு மாப்பிள்ளைய பாரு. அவள் நேத்ரா தான் எனக்கு இருக்கிற நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போகிறா. நீ அவளை இவ்வளோ கேவலமாக பேசுகிற? எல்லாருக்கும் நேத்ராவோட ஃப்ரெண்டு நான் அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு பெருமை. ஆனால் கயல் மாதிரி வசதி கம்மியாக, பர்சனாலிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு ஆளை என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. எல்லாரையும் இப்படி மட்டமாக பேசுறதை நிறுத்து நேத்ரா. எதுவும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. காது வலிக்குது. உன்னை பஃப் செய்ய சொல்லி எத்தனை நேரம் ஆச்சு? சொல்லிவிட்டு சோபாவில் சாய்ந்தாள் நேத்ரா. ஓங்கி அவள் தலையில் கொட்டிவிட்டு உள்ளே சென்றாள் மல்லிகா. விளக்கு அணைஞ்சிருச்சு. பயமாக இருக்கு அருண். பகல் தானே, எதுக்கு பயம்? அந்த நேரத்தில் பக்தவத்சலம் சுவாமிகள் உள்ளே வந்தார். சாமி வாங்க, சீக்கிரம் வாங்க. விளக்கு தன்னால் அணைஞ்சிருச்சு. நான் ஏத்துறேன்மா, நீ பயப்படாத. இங்கே யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது சொல்லிவிட்டு குத்தி விளக்கை
ஏற்ற தீக்குச்சியை உரசி அந்த வெளிச்சத்தில் அருணை பார்த்து புன்னகைத்தார் பக்தவத்சல சுவாமிகள். அந்த புன்னகை அவனுக்கு மல்லம்மாவின் புன்னகையை நினைவுபடுத்தியது. தொடரும். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.